செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அனைத்து துறைகளையும் ஆக்கிரமித்திருக்கும் நிலையில் நீதித்துறையில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஃபைலிங் நடைமுறைக்கு எதிராக வழக்கறிஞர்களின் போராட்டம் எப்போது முடிவுக்கு வரும் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கொரோனா பெருந்தொற்று ஊரடங்கு காலகட்டத்தில் நீதித்துறையும் முடங்காமல் இருக்க ஆன்லைன் மூலம் வழக்கு நடைமுறைகளை மேற்கொள்ளும் முறை அமல்படுத்தப்பட்டது. இது தற்போது உயர்நீதிமன்றங்களிலும் உச்சநீதிமன்றத்திலும் நடைமுறையில் உள்ளது. இதன் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் டிசம்பர் 1 முதல் வழக்குகள் தாக்கல் செய்ய ஃபைலிங் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு வழக்கறிஞர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இப்போ ஒரு நாளைக்கு 100 வழக்கறிஞர்கள் பதிவு செய்கிறாங்கன்னு சொன்னால் அது சர்வர் டவுனாக இருக்குது, எங்களால் பார்க்க முடியலன்றாங்க. சரி, இந்த OCR ஃபார்மேட்டில் மாற்றி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோடு பண்ணால் கூட ஏதேனும் சின்ன தப்பு ஏற்பட்டால் கூட மொத்த வழக்கையும் கோப்பையும் திருப்பிடுறாங்க. மீண்டும் நீங்கள் அதை சரி பார்க்கணும். கீழமை நீதிமன்றங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஃபைலிங் முறையை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ரயில்வே துறை, வருமான வரித்துறை என பெரும்பாலான பொதுத்துறை நிறுவனங்களில் இன்னமும் சர்வர் பிரச்சினை தீர்க்கப்படாத நிலையில் நீதித்துறையில் ஆவணங்கள் சார்ந்து உள்ளதால் இதற்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் முறைதான் சாத்தியம் என்கின்றனர் தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள். ஃபைலிங் முறைகள் பண்ணும்போது அதாவது சர்வர் கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட்டோட சர்வர்ஸ் இன்னுமே நிறைய இடத்துல மேம்படுத்த வேண்டியது இருக்குது. அதாவது கோர்ட்டுன்னு கிடையாது, மற்ற கவர்மெண்ட் சர்வர்ஸும் பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகப்படியான ஆட்கள் வரும்போது அந்த டேட்டா யூசேஜை தாக்கு பிடிக்க முடியாமல் டவுன் ஆகிடுது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா எல்லா வேலைகளுமே கெட்டு போகும். ஃபைலிங் முறைக்கு என தனி கட்டமைப்பை உருவாக்கி நீதிமன்ற ஊழியர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும் அதுவரை இந்த நடைமுறையை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் வலியுறுத்தி உள்ளனர். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துங்கள் என்று கோருகின்றோம். திறமை வாய்ந்த ஊழியரை நியமித்தல் தான் கேட்கின்றோம். அதுவரை ஃபைலிங் முறையையும் ஏற்கனவே இருந்தபடி மேனுவல் நடைமுறையும் அமல்படுத்த வேண்டும். முழுக்க ஃபைலிங் நடைமுறை என்பது வழக்கறிஞருக்கு உகந்ததல்ல. வழக்காளிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துவதுடன் காலதாமதமும் ஏற்படுகின்றது. தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் 8,60,000 உரிமையியல் வழக்குகளும் 6,40,000 குற்றவியல் வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. தற்போது நவீன தொழில்நுட்பம் காலத்தின் கட்டாயம் என்றாலும் அதற்கான கட்டமைப்பும் அசுர வேகத்தில் இருக்க வேண்டியது அவசியம் என்கிறார்கள் வழக்கறிஞர்கள். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.